வெல்கம் டு ஜிஜி ரெசிபிஸ் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, குதிரைவாளியை வச்சு ஒரு சக்கரை பொங்கல் பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். குதிரைவாளி வந்து இந்த கப்பில் வந்து 1 கப் எடுத்துக்கிட்டேன். வெல்லம் வந்து இதே கப்பில் வந்து 2 கப் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து முந்திரி எடுத்தாச்சு, கிஸ்மிஸ் எடுத்தாச்சு, கருப்பு கிஸ்மிஸ் எடுத்தாச்சு, நெய் தேவையான அளவு. இந்த குதிரைவாளியை போட்டு 4 டைம் நல்லா அலசிக்கலாம். பாருங்க, 4 டைம் நல்லா அலசியாச்சு. இப்போ இதோட தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். 1 கப் எடுத்துருக்கோம் குதிரைவாளி. இதில் வந்து 4 கப் அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். நாலு கப் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ குக்கர் மூடியை போட்டு அடுப்பில் வச்சிடலாம். வச்சாச்சு. 4 விசில் வரட்டும். 4 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம 2 கப் அளவு வெல்லம் நுணுக்கி வச்சுருக்கோம். இந்த 2 கப் அளவு வெல்லத்தை வந்து பாகு காய்ச்சிக்கலாம். 1 கப் அளவு இது கரைஞ்சா போதும். வெல்லம் அடுப்பில் வச்சு பாகு காய்ச்சிக்கலாம். இந்த அளவுக்கு கரைஞ்சா போதும், ஆஃப் பண்ணிடலாம். முந்திரியை வந்து உடச்சி வச்சுக்கலாம். 2ஆக உடச்சி வச்சுக்கலாம். இந்த முந்திரியை நல்லா உடச்சி வச்சாச்சு. இப்போ வந்து நெய் ஊற்றி இதை வந்து வறுத்துக்கலாம். முந்திரி வந்து அரை இது வறுப்பட்டுருச்சு. இப்போ வந்து இதோட கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம். மண் சட்டியில் இருக்க கடாய் வந்து சீக்கிரம் அதுலேயும் அந்த ஹீட் இருக்கும். அதனால இது போட்டவுடனே இது இதானவுடனே வறுப்பட்டவுடனே எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடணும். பாருங்க, இதாகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி வேறு பாத்திரத்தை மாற்றி வச்சிடலாம். வேறு கிண்ணத்தில் வந்து இதை வந்து எடுத்து வச்சிடலாம். சவுண்டு 4 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணியாச்சு குதிரைவாளியை. பாருங்க, இப்படி நல்லா மைய வந்திருக்கு. இதை நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டுட்டு வெள்ளைப்பாகை வந்து வடிகட்டி இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் இந்த அளவுக்கு வந்து உப்பு தூவிக்கலாம். அப்போ தான் இனிப்பை வந்து தூக்கி கொடுக்கும். இப்போ வந்து வெல்லத்தை வந்து பாகு காய்ச்சி வச்சுருக்கோம். இப்போ வந்து இதில் வந்து ஊற்றிக்கலாம், வடிகட்டிக்கலாம். வடிகட்டி அடுப்பில் வச்சிடலாம். கொஞ்சம் லேசாக கெட்டிப்பாக வர வரையும். பாருங்க, இந்த பதத்துக்கு வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். எதுக்குன்னா இது சீக்கிரமாக வந்து கெட்டியாயிரும். இந்த மில்லட்ஸ் மாத்திரம் எப்பயுமே வந்து கொஞ்சம் செமி லிக்விடாக இருக்கும் போதே ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இதோட நம்ம கிஸ்மிஸ் முந்திரி வறுத்து வச்சுருக்கிறதையும் நெய்யும் கலந்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இந்த 5 நிமிஷத்தில் நம்ம வந்து பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து குதிரைவாளி பொங்கல் வந்து நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு தரலாம்.
பாருங்கள் பொங்கல் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்ல கமெண்ட்ஸில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.